முக்கியமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். आज की आराधना में जाने के पहले परमेश्वर के बारे में एक बात को हम समझने के लिए कोशिश करेंगे. உங்களுக்கு முன்பதாக ஒரு கேள்வியை வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். आपके सामने एक सवाल को मैं रखना चाहता हूं. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலும் நிறைய போராட்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். हमारे जीवन में हर एक समय जो है हम कई प्रकार की समस्याओं को सामना करते हैं. குடும்ப சூழல்களில் நாம் பிரச்சனையை சந்திக்கிறோம். हमारे परिवार में समस्याओं को सामना करते हैं. உலக பிரகாரமான தேவைகளின் மூலமாகவும் நாம் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ये दुनिया की आवश्यकताओं में भी हम संघर्ष को सामना करते हैं. இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்காக இருக்கிறது. ये सारी बातें हमारा जीवन में एक हिस्सा है. இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். एक खास बात को आज हम समझने के लिए कोशिश करेंगे. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்கா ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். एक उदाहरण के लिए एक बात को मैं बताना चाहता हूं. நான் இன்றைக்குரிய இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது आज का इस संदेश को तैयार करने के समय ஆண்டவர் என்னுடைய மனதில் ஒரு காரியத்தை குறித்து வெளிப்படுத்தினார். प्रभु ने मेरे मन में एक प्रकटीकरण को दिया. வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வீட்டில் ஒரு கூண்டுல ஒரு பறவை வைத்திருக்கிறோம். हमारे घर में एक पिंजरा है, उसमें एक पक्षी है. அந்த பறவை நாம் பராமரிக்கிறோம், அதற்கு சாப்பாடு கொடுக்கிறோம், அது குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கிறோம். उसको पालन करते हैं और खिलाते हैं, पिलाते हैं. நாம் அதை எவ்வளவு அழகாக பார்த்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவு அழகா பார்த்து கொள்கிறோம். जितना हो सके उतना सुंदर सा से उसको हम ख्याल करते हैं, देखभाल करते हैं. அந்த கூண்டினுடைய கதவை திறக்கும் பொழுது அந்த பறவை பறந்து போகிறது. उस पिंजरा का दरवाजा को खोलेंगे तो वो पक्षी जो है उड़ जाती है. மீண்டுமாக அந்த கூண்டிற்குள்ளேயே வந்து அமர்ந்து விடுகிறது. फिर वो पक्षी जो है फिर वापस उस पिंजरा में आ जाती है. உலகத்தின் காரியங்களை அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த பறவைக்கு தெரியல. इस दुनिया की बातों को ये अनुभव करना है या मजा लेना है करके वो पक्षी नहीं जानती है. உலகத்தின் அவ்வளவு பெரிய இடத்தை அது அனுபவிக்க விரும்பவில்லை. इस दुनिया की बातों को या इस जगह को एक कुछ उसका खुशी लेने के लिए, आनंद लेने के लिए वो नहीं चाहता है. நம்முடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் இப்படிப்பட்டதுதான். हमारा जीवन भी इस दुनिया में इस प्रकार का है. நாமும் இந்த உலகத்தில் ஒரு கூண்டிற்குள் வசிக்கிறோம். हम भी एक पिंजरा में ये जीने जैसा है. நம்முடைய வாழ்க்கையும் இப்படி அடைக்கப்பட்டிருக்கிறது. हमारा जीवन भी इस प्रकार एक बंधन में पड़ा हुआ है. நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு நாம் வெளிவர முடியவில்லை. जितना भी हम कोशिश करें इस दुनिया की बातों से हम बाहर आ नहीं पाते हैं. நல்லா ஜெபம் பண்ணுவோம், हम ज्यादा प्रार्थना करते हैं ரொம்ப நேரம் பைபிள் வாசிப்போம், और बाइबल भी ज्यादा देर पढ़ते हैं, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம், परमेश्वर के लिए हम सेवा करते हैं. ஆனா அப்பப்ப தனியா உட்கார்ந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. व्यक्तिगत रूप में कभी कभी बैठ करके हम सोचते हैं मैं इतना संघर्ष में हूँ. இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சூழ்நிலை உண்டு. ये परिस्थिति जो है हमारे सारे लोगों के जीवन में है. சில நேரங்களில் என்னால் வாழ முடியாது என்கிற காரியத்தை குறித்து கூட நாம் எண்ணுகிறோம். कुछ समय हम ये सोचते हैं कि इस दुनिया में मैं नहीं जी पाऊंगा. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு கூண்டு இருக்கிறது. हमारा जीवन में एक पिंजरा है. வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பறவை பறந்து செல்லும் பொழுது वो पक्षी जो है जब उड़ जाती है அந்த கூண்டை எங்கேயாவது எடுத்து ஒளித்து விடுகிறோம். उस पिंजरा को हम लेकर के छिपा कर रखते हैं. இப்ப அந்த பறவைக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். उस पक्षी के लिए एक ही विकल्प है. என்னது? क्या है? அந்த பறவை விடுதலையோடு பறந்துட்டே இருக்க வேண்டியதுதான். वो जो है जो छुटकारा से उड़ते जाएगी. அந்த கூண்டு நம்முடைய வாழ்க்கையிலிருந்தும் எடுத்து போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. हमारा जीवन से भी ये पिंजरा जो है निकाल जाना चाहिए. இப்படிப்பட்டதான கூண்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற சோகங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எடுத்து போடுகிறார். सो इस प्रकार की पिंजरा को हमारा जीवन में लाने वाली
संघर्षों से हमें छुड़ाने के लिए परमेश्वर चाहता है। தற்காலிக விடுதலை அல்ல, वो जो है अल्पकालिक छुटकारा नहीं है, நிரந்தரமான விடுதலையை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். एक बिल्कुल स्थायी एक छुटकारा को परमेश्वर देना चाहता है। ஓரிரு வசனங்களை நாம் வாசிக்கலாம். कुछ वचनों को हम पढ़ेंगे। எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 68ஆம் அதிகாரம், भजन संगीता 68 को देखेंगे। 68ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனம். 19 और 20वां वचन को हम पढ़ेंगे। நான் தமிழில் வாசிக்கிறேன். எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. 20வது வசனம், நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார், ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. धन्य है प्रभु जो प्रतिदिन हमारा बोझ उठाता है, वही हमारा उद्धार करता परमेश्वर है, वही हमारे लिए बचाने वाला परमेश्वर ठहरा। यहोवा प्रभु मृत्यु से भी बचाता है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். हमारा जीवन में छुटकारा देने वाला परमेश्वर है वो। தமிழ் வேதாகமத்தில் கொஞ்சம் வித்தியாசமா அமைக்கப்பட்டிருக்கிறது வசனம். तमिल बाइबल में थोड़ा अलग ढंग से लिखा हुआ है, ஆனால் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில இன்னும் அழகான முறையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. अंग्रेजी और हिंदी में सुंदर ढंग से लिखा हुआ है। நம்முடைய பாரத்தை அவர் சுமக்கிறவராக இருக்கிறார். हमारे बोझ को उठाने वाला परमेश्वर है। நம்முடைய பாரத்தை நமக்காக அவர் சுமக்கிறார். हमारा परमेश्वर हमारे बोझ को हमारे लिए उठाता है। நம்முடைய பாரத்தை நம்மிடத்திலிருந்து நீக்கி விட்டு நமக்கு விடுதலை தருகிறார். हमारे बोझ को हमसे निकाल कर हमें छुटकारा देने वाला परमेश्वर है। பல சூழ்நிலைகளில் நாம் மரித்து விடுவதற்கூட எண்ணுகிறோம். कई समय हम वो मर जाने के लिए सोचते हैं, அந்த மரணத்தையும் ஜெயிக்க வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். उस मृत्यु से हमें बचाने वाला परमेश्वर हमारे साथ है। வேதத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் படித்து இதை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்வோம். बाइबल में से और एक बात को पढ़कर इस बात को और गहरे रूप में समझने के लिए कोशिश करेंगे। நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு காரியமே, हम सब ये इन बात को जानते हैं, இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கின தேவன், इस्राएल लोगों को मिस्र से छुड़ाने वाला परमेश्वर। ஆண்டவர் மிக அழகான முறையில் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுவிக்கிறார். प्रभु परमेश्वर इस्राएल लोगों को अद्भुत रीति से छुड़ाया। ஆனால் இந்த விடுதலைக்கு முன்பு இருக்கிறதான போராட்டம் என்ன? लेकिन इस छुटकारे के पहले क्या बात है? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு வருகிற சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். जिन लोग परमेश्वर के लोग कहलाते हैं, उन लोगों की समस्या क्या है? எகிப்திலே ஜனங்கள் பட்ட கஷ்டங்களை நாம் படித்திருக்கிறோம். मिस्र देश में इस्राएल लोग जिस प्रकार संघर्ष उठाते थे हम जानते हैं। எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம், निर्गमन की किताब 1 अध्याय, அதில் நாம் 8வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது இந்த காரியத்தை குறித்ததான ஒரு சின்ன பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. 8वां वचन से इन बातों को हम देख सकते हैं। யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 8-9. निर्गमन की किताब 1 अध्याय 8वां वचन से, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். मिस्र में एक नया राजा गद्दी पर बैठा जो यूसुफ को नहीं जानता था। उसने अपनी प्रजा से कहा, देखो इस्राएली हमसे गिनती और सामर्थ में अधिक बढ़ गए हैं। தேவ பிள்ளைகளை கண்டு உலகம் கண்டிப்பாக நடுங்கும். परमेश्वर के लोगों को देख करके ये दुनिया घबराती है। உலகத்தின் அதிபதி அதை விட இன்னும் பயங்கரமா நடுங்குவான். इस दुनिया के अधिपति जो है वो भी घबराता है। நம்முடைய வாழ்க்கையை பிரச்சனைகளுக்குள்ளாக தள்ளுவதற்கு அவன் எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறான். ये जो है हमारा जीवन को संघर्ष में डालने के लिए कई प्रकार कोशिश करता है। 11வது வசனத்தை வாசிப்போம். 11वां वचन को पढ़ेंगे। அப்படியே அவர்களை
சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். इसलिए उन्होंने उन पर बेगारी करने वालों को नियुक्त किया कि वे उन पर बार डाल डालकर उनको दुख दिया करें. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பாரத்தை தருவதற்காக அவனுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் செய்கிறான். शैतान हमारा जीवन में बोझ डालने के लिए कई प्रकार कोशिश करता है. நம்மிடத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் हमारा जीवन में से இப்படிப்பட்ட கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம். इस प्रकार की संघर्षों को सामना करते हैं. இப்படிப்பட்ட அசுத்த ஆவியின் காரியங்களையும் நாம் அனுபவிக்கிறோம். और दुष्ट आत्मा की क्रियाओं को भी हम सामना करना पड़ता है. பிரதர், நான் தான் டெய்லி ஜெபம் பண்றேன். भाई मैं तो रोज प्रार्थना करता हूँ. நான் தான் ஆண்டவருக்காக ஊழியம்லாம் செய்றேன். परमेश्वर के लिए सेवा भी करता हूँ. ஆனா எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலை என் வாழ்க்கையில் இருக்க முடியும்? क्यों इस प्रकार के परिस्थिति मेरे जीवन में आता है? தேவ பிள்ளைகளை கண்டு உலகமும் உலகத்தின் அதிபதியும் பயந்ததின் காரணமாக நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறோம். परमेश्वर के लोगों को देखकर ये दुनिया और दुनिया के अधिपति इस प्रकार का कार्य को करने के लिए कोशिश करता है. 5வது அதிகாரத்திற்கு வந்து விடுவோம். 5वां अध्याय को देखेंगे. 5வது அதிகாரத்தில் மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலர்களின் விடுதலைக்காக ஒரு காரியத்தை செய்கிறார்கள். यहाँ 5वां अध्याय में मूसा और हारून दोनों इस्राएली लोगों की छुटकारा के लिए कुछ करते हैं. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற காரியமே. हम ये सब अच्छी तरह जानते हैं. 6வது 7வது வசனத்தில் படித்து பார்த்தீர்கள் என்றால் 6 और 7वां वचन को हम पढ़ेंगे. அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவன் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். फिरौन ने उसी दिन उन परिश्रम करने वालों को जो उन लोगों के ऊपर थे और उनके सरदारों को ये आज्ञा दी, तुम जो अब तक ईंट बनाने के लिए लोगों को पुआल दिया करते थे वो आगे को ना देना. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு மேலான பிரச்சனைகளை அனுபவிக்கிற இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हमारा ये इस दुनिया में ये संघर्ष के ऊपर संघर्ष देने वाले लोगों के बीच में हम जी रहे हैं. இதற்காக நம்ம நிறைய இடத்துல ஜெபம் பண்றோம். इसके लिए हम कई जगहों पे प्रार्थना करते हैं. फास्टिंग போட்டு ஜெபம் பண்றோம் और उपवास के साथ प्रार्थना करते हैं. ஆனா சில நேரங்களில் விடுதலையை நாம் காண்பது கஷ்டமாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது. बल्कि कभी-कभी हम छुटकारा को हम नहीं देख पाते हैं. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். इस प्रकार की हालात से हमें छुटकारा देने वाला परमेश्वर हमारे साथ है. என் வாழ்க்கையில் இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லி நினைச்சிருந்தோம்னா, मेरे जीवन में इसके लिए कोई अंत नहीं है करके सोचेंगे तो இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டு. आज हमारा जीवन में एक उद्धार है, छुटकारा है. இஸ்ரவேலர்களை தேவன் எகிப்திலிருந்து எப்படி விடுவித்தார் என்பதை பார்ப்போம். जिस प्रकार परमेश्वर ने इस्राएली लोगों को मिस्र देश से छुड़ाया उसके बारे में हम देखेंगे. 12வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். 12वां अध्याय को देखेंगे. அதில் 29ஆம் வசனம் தொடங்கி 33ஆம் வசனம் வரை இதை குறித்ததான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 29 वचन से इसके बारे में वहां पे लिखा हुआ है. தேவன் மிக அழகாக இஸ்ரவேலர்களை விடுவிக்கிறார். परमेश्वर सुंदर ढंग से इस्राएली लोगों को छुड़ाया. 29ஆம் வசனத்தில் படித்தோம் என்றால் 29 वचन को हम पढ़ेंगे तो நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலை ஈற்றனைத்தும் கர்த்தர் அளித்தார். ऐसा हुआ कि आधी रात को यहोवा ने मिस्र देश में सिंहासन पर विराजने वाले फिरौन से लेकर गड्ढे में पड़े हुए बंधुए तक सबके पहलौटाओं को वरन पशुओं तक के सब
पहला उठाओं को मार डाला। நடு ராத்திரியிலே இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் அனுமதிக்கிறார். आधी रात में परमेश्वर ने इस प्रकार के कार्य को किया। அதற்கு பின்பதான வசனங்களை நாம் படித்தோம் என்றால், और पिछले भाग को हम पढ़ेंगे तो அதே ராத்திரியிலே பார்வோன் மோசேவையும் ஆரோனையும் அழைத்து இந்த தேசத்தை விட்டு ஓடி போயிருங்கன்னு சொல்றாரு. उसी रात में फिरौन ने मूसा और हारून को बुलाकर कहता है इस देश को छोड़ करके तुम लोग चले जाओ। எகிப்து தேசம் முழுவதும் அழுகையின் குரல். मिस्र देश पूरा जो है एक रोने का आवाज सुन रहा है। தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. लेकिन परमेश्वर के लोगों के बीच में बहुत बड़ा आनंद और खुशी। பல நேரங்களில் இப்படிப்பட்ட போராட்டத்தை குறித்து நாம் நினைக்கிறோம். कई बार इस प्रकार की संघर्षों के बारे में हम सोचते हैं। ஆனால் இந்த போராட்டத்திற்கு ஒரே நிமிடத்தில் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் விடுதலை தர முடியும். परंतु इस प्रकार के संघर्षों से एक मिनट में परमेश्वर हमें ये छुटकारा दे सकता है। ஹalleluya. हालेलुया। ஒரு வசனத்தை படிப்போம். 33வது வசனத்தை படிப்போம். और एक वचन को पढ़ेंगे 33 वचन को। இப்பொழுது அந்த எகிப்தியர் என்ன கூறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். यहाँ मिस्र लोग क्या कहते हैं उसको हम पढ़ेंगे। எகிப்தியர் கூறுகிறார்கள், நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். मिस्री जो कहते थे हम तो सब मर मिटे हैं, उन्होंने इस्राएली लोगों पर दबाव डालकर कहा देश से झटपट निकल जाओ। பிரச்சனைகளையோ நம்முடைய வாழ்க்கையின் பிடிகளையோ நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. समस्याओं को या हमारा जीवन में जो बंधन है उसको देखने की जरूरत नहीं है। நம்முடைய வாழ்க்கை விடுதலை தருகிற தேவனை நாம் பார்க்க வேண்டும். लेकिन हमारा जीवन में जो छुटकारा देता है उस परमेश्वर को देखना चाहिए। கடைசியில் இந்த உலகமே நம்மள்ட்ட வந்து சொல்லும், आखिरी में ये दुनिया हमारे पास आकर के कहेगी அப்பா உன்னை ஒண்ணுமே செய்ய முடியல, अरे तुम्हें हम कुछ नहीं कर पाते हैं, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன், अरे कुछ भी कोशिश हमने किया ஆனா உன்னை தொட முடியல, लेकिन छू नहीं पाते हैं। நீ தேவனுடைய பிள்ளை என்பதை அறிக்கையிடும். तुम परमेश्वर के संतान करके वे लोग अंगीकार करेंगे। ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு என்ன காரணம்? इस प्रकार के कार्य जो है होने के लिए क्या कारण है? எப்படி தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு விடுதலை தர முடியும்? इस प्रकार के संदर्भों में परमेश्वर हमें कैसे छुटकारा दे सकता है? இதை குறித்ததான காரியங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். और इन बातों को हम जानते हैं। இதற்கு முன்பதான பகுதி, இதே அதிகாரத்தில் இதற்கு முன்பதான பகுதியை குறித்து நாம் சிறிது நேரம் தியானிக்கலாம். इसी अध्याय में इसके पहले क्या लिखा है उसके बारे में थोड़ा अध्ययन करेंगे। தேவனுடைய பஸ்காவின் அந்த பலியை ஆண்டவர் அங்கு நிறைவேற்றுகிறார். वहां पे परमेश्वर फसक का बलिदान को पूरा करता है, हम देखते हैं। ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை இஸ்ரவேலர்கள் அங்கே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாய் ஒரு காரியத்தை இஸ்ரவேலர்கள் செய்கிறார்கள். इस्राएल लोग जो है एक मेमना के खून के द्वारा एक काम करते हैं। நமக்காக சிந்தப்பட்ட அந்த பரம ஆட்டுக்குட்டியின் இரத்தம், अब हमारे लिए जो खून बगाया उस मेमना का खून இந்த இஸ்ரவேலர்களின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை விட மேலானது. ये इस्राएल लोगों के मेमना के खून से बढ़कर है। ஹalleluya. हालेलुया। வருஷம் இவங்க அந்த ப்ராசஸ் பண்ணணும். ये एक साल जो है ये लोग इस प्रतिक्रिया को करना चाहिए था। ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் அந்த விடுதலையை ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார். लेकिन हमारा जीवन में प्रतिदिन वो छुटकारा को हमारा परमेश्वर देता है। நமக்கென்ற ஒரு வாக்குத்தத்தம் இன்றைக்கு हमारे लिए एक वायदा है। நமக்கான பஸ்காவின் பலி என் தேவனானவர் எனக்காக கொடுத்து விட்டார். मेरा परमेश्वर ये फसक का बलिदान को मेरे लिए दिया है। அவருடைய இந்த பலியின் காரணமாய் इस बलिदान के द्वारा என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட போராட்டமும், मेरे जीवन में जो भी संघर्ष हो, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட கடினங்களும், जो मेरा जीवन में जो भी कठिन बातें, என்னுடைய வாழ்க்கையில் வருகிற அசுத்த காரியங்களும் அசுத்த ஆவியின் செயலும்,
ये दुष्ट आत्मा की क्रियाओं या अशुद्ध क्रियाएं என்னை விட்டு விலகி ஓடும். मेरा जीवन से निकल जाएंगे. என்னுடைய பலத்தினால் அல்ல, ये मेरे सामर्थ्य से नहीं, என்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, मेरे ये पवित्रता से नहीं, நான் பெரிய ஊழியத்தை செய்துட்டேன்றதுனால கிடையாது, मैं बड़ा सेवा करता हूँ इसलिए नहीं, எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம், लेकिन मेरे लिए जो मेमना दिया है उसके लहू के द्वारा, அவர் ரத்தத்தை சிந்தினது மாத்திரமல்ல, वो ना केवल लहू बगाया, நமக்காக உயிர் தெளிந்து உயிரையும் கொடுத்திருக்கிறார். वो जी उठकर अपना जान तक हमें दिया है. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கூண்டுகள் உடைக்கப்பட வேண்டும். हमारा जीवन में इस प्रकार के पंजीरा जो है वो तोड़ डालना चाहिए. ஒருவேளை शायद நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களோடு நான் தினந்தோறும் நடந்துட்டு இருக்கிறோம்னா, हमारा जीवन में इस प्रकार की संघर्षों में गुजर रहे हैं, तो இன்றைக்கு நம்முடைய ஆராதனை வேளையில் आज इस आराधना के समय में இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை தரப்போகிறார். इस प्रकार की बातों से हमें छुटकारा परमेश्वर देता है. என்னை கட்டி வைக்கிற கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. मुझे जो बांधता है सारे बंधन मेरे जीवन से टूट जाएंगे. என்னுடைய வாழ்க்கை அடைக்கிற இந்த உலகத்தின் கூண்டுகள் உடைக்கப்பட போகிறது. जो पंजीरा इस पंजीरा में इस दुनिया मुझे डालना चाहती है, उस पंजीरा को परमेश्वर तोड़ता है. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். क्योंकि जिस परमेश्वर की आराधना मैं करता हूँ उसने वो मुझे छुड़ाया है. அந்த பஸ்காவின் பலி எனக்காக செலுத்தப்பட்டு விட்டது. फसक का मेमना का खून जो है मेरे लिए बगाया गया है. हालेलुया, 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 हालेलुया. सब लोग खड़े हो जाएंगे, परमेश्वर की महिमा के लिए थोड़ी देर आराधना करेंगे. நாம் எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யலாம்.